ஹலோ மக்களே, ஜூலை 14ஆம் தேதியோட சலங்கியோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கூட்டிருப்போம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வர்வால சீரியலும் மேகா சந்தேசம் சீரியலும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. முடிஞ்சு போன எபிசோட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம சாரதா கையால் நம்ம சிவா பிந்துக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அபூர்வா பெரிய நிபந்தனையை வச்சிருப்பாங்க. அப்பனாதான் நான் பூர்ணிய உயிரோட விடுவேன், இல்லைன்னா நான் அவளை என்ன பண்ணுவேன், அவ பண்ணதுக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சாரதாவுக்கோ இலகின மனசாச்சு, அவங்க கண்டிப்பா அவங்க பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா அந்த அபூர்வா ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களும் இல்லை. அபூர்வாவை பொறுத்தவரை அவங்க இந்த சாரதா குடும்பத்தை சுத்தமா பிடிக்காது. அந்த ககனை எதையாவது பண்ணணும்னு நினைச்சு நம்ம ககன் பூமியை யாருக்கேனே நல்லபடியா பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்போ அவங்க வேற நம்ம ககன் பூமி எப்படா சேருவாங்க நம்ம வேற காத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல சாரதாவை எதுக்கு பிந்துக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூரணிக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். யாருக்கேனே அவங்க பூமிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறனால நம்ம சாரதாவை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அபூர்வா இந்த மாதிரி ஒரு நிபந்தனையை போட்டிருக்காங்க. இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உன எபிசோட ஹைலைட்டாவே இருக்க போகுது. நம்ம பூமி சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க, ககனோட சேரணும். அவங்களும் கோயிலுக்கெல்லாம் போய் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. ககன் தன்னை புரிஞ்சுக்கணும். ககன் ஆனா எனக்குமே ககன் மேல சில கோவங்கள்லாம் இருக்கு. பூமியை இவ்வளவு நாளா காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்க நம்ம ககனுக்கு தெரியாதா பூமி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு? அதை கொஞ்சம் ககன் யோசிச்சிருக்கலான்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம சாரதாவோ அவங்க நல்லவங்க தான், இருக்கிறதுலே நல்ல மனசு கொண்டவங்கன்னா அது நம்ம சாரதா மட்டும்தான். யாருக்குமே கெடுதல் நினைக்காம தன்னோட வாழ்க்கையவே விட்டு கொடுத்தவங்க அவங்கள போய் இந்த அபூர்வா எதுக்குதான் இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. வழக்கம் போல நம்ம அபூர்வா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் அந்த சாரதா வரட்டும், அவளை வச்சே யாருக்குனே தொட்டமோ வச்சமோன்னு அந்த ககன் குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அதை ஒரேடியா முடிக்கிறதுக்காக தான் சாரதாவை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. யாருக்குன்னே இப்போ ககன் பூமியும் சரச்சந்திரா குடும்பத்துக்கும் ககன் குடும்பத்துக்கும் பெரிய இடைவெளியா இருக்கு. ககனும் பூமியும் வேற பிரிஞ்சுட்டாங்க. இந்த நேரத்துல ஏதோ தொட்டமோ கிட்டமோன்னு தான் ஒரு உறவு பந்தம் இருக்கு. இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ண போக ககன் பூமி நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த அபூர்வா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இவங்க சாரதாவும் நல்ல மனசோட சரி பிந்துக்காக ட்ரெஸ்ஸு, சிவாக்காக ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்கிற இந்த நேரத்துல அபூர்வா என்ன பிளான் பண்ணி இவங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க, எப்படி அவமானப்படுத்தியிருப்பாங்க, என்னெல்லாம் நடக்குது, அதுதான் இன்னைக்கு பெரிய ஹைலைட்டாவே இருக்கும். நம்ம கேபி அவரு நல்ல மனசுதான். அவர் சாரதா இங்க சாரதாவை தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்குமே. ஆனா சாரதா திடீர்னு இங்க சரச்சந்திரா வீட்டுக்குள்ள வந்தா சரச்சந்திரா எப்படி முடிவெடுப்பாரு என்னன்னே தெரியல. இந்த அபூர்வா அதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய திட்டத்தை வச்சிருப்பாங்கன்னா எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க சும்மாலாம் இவங்க என்ன நல்ல மனசா சாரதாவை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சு இது பண்றதுக்கு? சாரதா இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே நம்ம சரச்சந்திராவுக்கு சுத்தமா பிடிக்காது, மீராவுக்கும் சுத்தமா பிடிக்காது. ஆனா அவங்க கையால் எதுக்கு நம்ம மீராவோட பொண்ணுக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணணும்? அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இங்க நம்ம பூமி கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்கு. இந்த நேரத்துல கேபி வீட்டுல அழகா பேப்பர் படிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்துல சாரதாவும் இவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏய் என்னடி எங்கடி வந்துட்டு இருக்கியா, உனக்கு ஒரு தடவை சொன்னா போதாதான்னு நம்ம அபூர்வா அவங்கள மிரட்டி வீட்டுக்கு வர வைக்க இவங்களும் வீட்டுக்கு வராங்க. உடனே வந்தோன்னா நம்ம சரச்சந்திரா ஏய் வெளியே நின்று இங்கே நீ வீட்டுக்குள்ள வர, உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கு என்ன உரிமை இருக்கு, யாரை கேட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தன்னு நம்ம சரச்சந்திரா நம்ம சாரதாவை பிடிச்சி திட்டுறவும், சாரதாவே ஒரு பயந்தாங்கோலி தான். அவங்க யாரை இது வரைக்கும் எதிர்த்து பேசியிருக்காங்க? சரச்சந்திராவை எவ்வளவுக்கு எவ்வளமா அவமானப்படுத்தி எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளோ பேசினப்போ நம்ம சாரதா அமைதியா தான் இருந்திருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் தான் நம்ம சாரதா. ஆனா அவங்கள போய் இப்படி ஒரு தப்பா ஃப்ரேம் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிற நம்ம அபூர்வாவோட இந்த கேவலமான எண்ணத்துக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியவே இல்லை. அவங்களும் வந்திருக்கிற இந்த நேரத்துல நம்ம அபூர்வா விஷத்தை வச்சு அவங்க வீட்டுக்குள்ள வர்ற நேரத்துல அவங்க வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் பேக்ல விஷத்தை போட்டுடுறாங்க. விஷம்னா அப்படி இல்லை, அதாவது குழந்தைய பறக்காத மாதிரி ஒரு பாட்டில்ல இது பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம சாரதா பண்ணுவாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க சரச்சந்திரா இவ இதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்டு பெரிய சண்டையை போட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவ பேகை வாங்கி செக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம அபூர்வா போட்ட
அந்த மருந்து இருக்கு. அப்புறம் நம்ம சரச்சந்திரன் என்ன சும்மாவா விடுவாரு? உடனே அவரை சாரதாக்கு வந்து என்ன பெரிய தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல சாரதாவை கட்டி வச்சு அவ மேல கல்லு, முட்டை, தக்காளி எல்லாத்தையும் எரியலான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக வந்து நடு ரோட்ல கட்டி வச்சு சரச்சந்திரா குடும்பம் மட்டும் இல்ல, ரோட்ல போறவங்க வந்தவங்க உட்கார்ந்தவங்கன்னு எல்லாத்தையும் இது பண்ணியிருப்பாங்க. நம்ம கேபி அடைச்சு போட்டிருப்பாங்க. இப்ப யாருடா சாரதாவை காப்பாத்த போறா அப்படின்னு நினைச்சா, ஒண்ணு நம்ம சாரதாவை யாரு காப்பாத்தணும்? அந்த சரச்சந்திரா வீட்டுல இருக்கிறதுல 2 பேர் தான் காப்பாற்றவே முடியும். நமக்கே நல்லா தெரியும். ஒண்ணு நம்ம பூமி காப்பாற்றணும், இல்ல கேபி காப்பாற்றணும். கேபி காப்பாத்த வாய்ப்பே இல்லை. கேபி எப்படி காப்பாத்திருப்பாரு? கேபியை தான் அவங்க ரூம்குள்ள அடைச்சு போட்டிருப்பாங்களே. அப்போ வேற யோசனையே இல்லை, நம்ம பூமி தான் காப்பாத்தி இருக்கணும். ஆனா பூமி வந்து எப்ப காப்பாத்துனாங்க, என்ன நடந்துச்சு, பூமி சாரதாவை நல்லபடியா காப்பாத்தினாங்களா இல்லையா? இதுக்கடுத்து இந்த விஷயம் மட்டும் ககனுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் எப்படி கோவப்படுவாரு? அபூர்வா மேல ஆல்ரெடியே கொலை வெறியில இருக்காரு, அந்த அபூர்வாவை கொல்லணும்னு. இந்த நேரத்துல இப்ப சாரதாவை வேற இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினா நம்ம ககன் என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பாரா இல்லையா? ககனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை இப்போ பூமி காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ககன் காப்பாத்துவாங்கன்னு நினைக்கலாம்? ககன் வந்து காப்பாத்துனா அவ்வளவுதான். சரச்சந்திராக்கு ஏற்கனவே ககனுக்கும் இடையே பெரிய சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் வந்து காப்பாத்தினா இந்த அபூர்வா அவ்வளவுதான், என்ன பண்ணுவார்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம பூமி காப்பாத்தினா வந்து யாருக்கும் பாதகம் இல்லாம, எந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை வராம நம்ம பூமி வந்து காப்பாத்திடுவாங்க. நான் நினைக்கிறேன் பூமி தான் காப்பாற்றணும். பூமி காப்பாத்தினாதான் எந்த பிரச்சனையும் வராது இந்த குடும்பத்துக்குள்ள. திரும்ப மீண்டும் மீண்டும் பிரச்சனை வந்து இன்னும் பிரச்சனை பெருசாகி நம்ம பூமியும் ககனும் நான் ஆல்ரெடி பிரிஞ்சுட்டாங்க, இன்னும் சண்டை பெருசாகாம இருக்கணும்னா அதுக்கு நம்ம பூமி தான் காப்பாத்தினாதான் ஓகேவா இருக்கும். ஆனா யாரு காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து பூமி காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். ககன் காப்பாத்தினா அபூர்வாக்கு பெரிய பாடம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க நம்ம தாரா அதுக்கடுத்து அவங்களும் காதல் வலையில இருக்கிறாங்க. அவங்க ககனை அடையணுங்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணுவாங்க, அது தெரிஞ்ச விஷயம்தான். ககனை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறதுக்காக தான் வந்து பூரணியவே துருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா நம்ம பூரணிக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு இன்னும் தெரிய மாட்டேங்கி. ஏதோ பூமி தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பூமி மேல இவ்வளோ கோவப்படுறதெல்லாம் ரொம்பவே தப்பு. சின்ன வயசு, அதாவது இவ்வளோ வருஷம் அவங்க கூட இருந்திருக்காங்க, அப்பெல்லாம் வந்து பூமியை பத்தி புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற கோபம் தான் எனக்கும் இதுல வருது. இன்னொரு பக்கம் இந்த சிவா பிந்துவை பார்த்தாலே எரிச்சலா வருது எனக்கு. ஏன்னா ஏன் இப்படி சுயநலமா மாறினாங்கன்னு எனக்கு தெரியல. சிவா இது வரைக்கும் அக்கா அக்கா அக்கா, என் அக்கா பேச்ச மீற மாட்டேன், என் அக்கா தான் என் உலகம்னு இருந்தவன். இப்ப கல்யாணம் ஆனோன்னு அந்த பிந்துவும் சிவாவும் எந்த ஒரு உண்மையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. சாரதாவை இவ்வளோ அசிங்கப்படுத்தும் போது அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க, அவங்க காப்பாற்றவும் இல்லை. சரி அவங்க காப்பாத்தலைன்னா ககனுக்காவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், அதையும் சொல்லலை. இல்லை பூமிக்காவது பூமிக்கிட்டையாவது சொல்லி சாரதாவை காப்பாற்றணும். இந்த மாதிரி எப்படி சுயநலமா இப்படி மாறுறாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஒருத்தங்க இவ்வளோ நாளா ஊர்ல இருந்து வந்து ஒரு வேலையை வாங்கி கொடுத்து ஒரு வீட்டுல ஒரு பையனா வளர்த்து அவனை காலேஜ் எல்லாம் படிக்க வச்சு இவ்வளவு பண்ண அந்த சிவா, இவன் காலேஜ் போகலன்னா அந்த பிந்துவை மீட்டே பண்ணியிருக்க மாட்டான், அவங்க 2 பேரும் காதலிச்சிருக்கவே மாட்டாங்க. இவ்வளவு பண்ண அந்த நல்ல குடும்பத்தை இவன் வந்து இப்படி சுயநலத்துக்காக இந்த மாதிரி அந்த குடும்பத்தை வந்து இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த சிவா பிந்து கேரக்டரவே எடுத்துடலான்னு தோணுது எனக்கு. அவங்கள பார்த்தாலே எரிச்சலா வருது. உங்களுக்கும் அவங்கள பிடிக்கலன்னா, உங்களுக்கு சிவா பிந்து கேரக்டர் பிடிக்கலன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் இப்போ நம்ம தாராவும் நம்ம ககனுக்கு கால் பண்ணி காதல் வலையா பேசி காதலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ககன் அவ்வளோ சீக்கிரமாலாம் நம்ம பூமியை மறந்துடுவாரா என்ன? அவ்வளோ சீக்கிரமா மறந்தா அப்புறம் அது எப்படி ஒரு உண்மையான காதல் ஆகும்? கண்டிப்பா தாரா நெருக்கமா வர வரதான் பூமி அவர் மிஸ் பண்ணுவாராம். அப்பதான் அவருக்கு பூமியோட அருமைகள்லாம் தெரிய வருமா? இல்ல இந்த கதை எப்படி போக போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் கண்டிப்பா நம்ம பூமி வந்து பூமியும் ககனம் தான் சேரணும்னு நினைக்கிறவங்க வந்து ரெட் ஹார்ட்டை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம மேகா சந்தேஷம் சீரியல் அவள் வருவாள சீரியல் போட்டுட்டு இருக்கோம், சைலா சீரியல் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.